சந்தாவோட அத்தை ஃபோட்டோவ பார்த்து ஷாக் ஆகுறாரு சேரன். தன்னோட முதல் காதல்ல அடியெடுத்து வைக்கிறாரு பல்லவன். காயத்ரிட்ட வசமா மாட்டிய சோழன். இப்படி கதையில பல திருப்பங்கள் நடக்க போகுது. வீடியோவ முழுசா பாருங்க. நிலா டிவோர்ஸ்க்கு ஹியரிங்க்கு போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டா சோழனுக்கு காயத்ரி கால் பண்றாங்க. ஐயோ காயத்ரி கால் பண்றாங்க பாருங்களேன் அப்படின்னு அவரு நிலாட்ட காட்ட, இதை ஏன் என்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு எந்திரிச்சு அவங்க வேகமா போய் ரூம்ல கதவை சாத்துறாங்க. அவங்களுக்கு தான் புடிக்கலன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன்டா நீ இந்த பொண்ணுட்ட பேசுற? அப்படின்னு பாண்டி கேட்க, ஏய் இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு நம்ம மேல ஒரு பொசசிவ் உருவாகி அது காதலா மாறும். எப்பவுமே ஒரு பொருள் நம்ம கையில இருக்கப்ப அதோட மதிப்பு தெரியாது. அது நம்மள விட்டு வெளிய போற மாரி தெரிஞ்சதுனா தான் அதோட மதிப்பு தெரியும். அந்த மாரி தான் இதுவும். இப்பதான் நிலாவுக்கு என்னோட மதிப்பு தெரிய போகுது. நீ வேணா பார்த்துட்டே இரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க கதை வேற மாரி இல்லங்க மாறுது. இவரு சும்மா தான் பேசுறாரு. ஆனா காயத்ரி அவங்க ரொம்ப சின்சியரா சோழனை லவ் பண்றாங்க. தினமும் கால் பண்ணி அவங்க உருகி உருகி பேச, இவரு நிலா இருக்கப்போ மட்டும் உருகி உருகி பேசுறாரு. மத்த டைம்ல ஏனோ தானோன்னு பேசுறாரு. காயத்ரி தன்னோட பிறந்த நாள் இந்த வாரம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி பர்த்டே பார்ட்டி தானே போயிட்டு வரலாம்னா, ஓ வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. ஆனா காயத்ரி அங்க பெரிய சர்ப்ரைஸே வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்னு எல்லாரோட லவர் சோழன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோழன் வசமா மாட்டிக்கிட்டத அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. நாம நிலாவை கரெக்ட் பண்ண ஒரு ரூட் போட்டா இது வேற எங்கேயோல போகுது. காயத்ரி நிஜமா நம்மள லவ் பண்றா போலயே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்காரு சோழன். காலேஜ் முடிஞ்சு பல்லவன் வீட்டுக்கு வராரு. நிலாவை பார்த்தா அவங்க எனக்கு வேலை இருக்கு அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போனா அங்க சேரன் சந்தா கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ரூமுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க சோழன் காயத்ரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரைட்ரா வெளியாவது போறேன் அப்படின்னு போறப்ப அங்க பாண்டி வானதிட்ட பேசிட்டு இருக்காங்க. தலைய பிடிச்சுக்கிட்டே வந்து உட்காந்து பல்லவனை என்னாச்சு பல்லவா அப்படின்னு அவங்க கேட்க, ஒரே வெறுப்பா இருக்க நீ பேசாம நானும் லவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடா ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அங்க பாருங்க எல்லாருமே அவங்கவுங்க ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன். இப்ப நானும் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டேன்னா நீங்க தனியாயிருவீங்கல்ல நீ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீ யார சொல்ற பல்லவா அப்படின்னு நிலா கேட்க, எல்லாரையும் தான் சொல்றேன். கிச்சன்ல பாருங்க சேரனே சந்தா கிட்ட தயிர் சோறு செய்யறது எப்படி, ஊறுகாய் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரூம்ல சோழனே காயத்ரிகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படி என்னதான் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்களோ தெரியல. சரி வெளியில போலான்னு பார்த்தா பாண்டியனே வானதிட்ட, நீ 6 இட்லி தான் சாப்பிட்டியா? 8 இட்லி சாப்பிட்டா தானே உனக்கு தூக்கம் வரும் அப்படிங்குது. இதெல்லாம் கேட்குறப்ப செம்ம காண்டா இருக்க நீ அப்படின்றாங்க. அதனால பேசாம நானும் லவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் பல்லவா இப்ப படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க இவங்கலாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் பல்லவா, அதுக்கப்புறம் பாரு போக போக தெரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. சேரனும் சந்தாவும் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல ஹார்ட் ஹார்ட்டா அனுப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரு அது செய்ய தெரியுமா? இது செய்ய தெரியுமா? எனக்கு செய்ய தெரியும். உனக்கு செய்ய தெரியுமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சந்தாட்ட உங்க ஃபேமிலி ஃபோட்டோ காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சந்தா ஏதோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அத பார்த்து சேரன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோல பல்லவனோட அம்மா நிக்கிறாங்க. இது யாரு அப்படின்னு சேரன் கேக்குறப்ப, அது என்னோட அத்தை அப்படின்னு சந்தா சொல்றாங்க. பயங்கர ஷாக் ஆகுது சேரனுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம சேரன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அதோட இன்னைய எபிசோடு முடியுது. கூடிய சீக்கிரம் நாளைய அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.